தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்திக்கு தாவைக்காக்கும் போட்டி, பெரிய போர். இதுக்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்க நிறைய கோமாளிகள். நான் சம்பத் அண்ணன் என் வழிகாட்டி அவர்கிட்ட போய் கேட்டானே, எப்படி இந்த கூட்டம் தனியா வருது, ஒரு 2 சீட் அது தேர்மான. அவர் சொன்னார், அவர் செயல சட்டையை மடிச்சு விட்டு தூக்கி போட்டு, அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா மாட்டுக்கும் மரத்துக்கும் வாக்குரிமை வந்தாலும் விஜய் தம்பிக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்ததே நாங்க தான்றாங்க. எந்த விதமான பரப்புரையும் செய்யாமல் கழகம் முடிப்பதற்கு முன்பே வெற்றி தலைவரின் திருமுகத்தை A4 காகிதத்தில் எடுத்து வைத்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அவர் திருமுகத்தை மட்டுமே காட்டி 137 ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள் வென்ற வரலாறு தமிழகத்துக்காக இருக்கிறது. வெறும் வார்த்தைகளை வெறுப்பப்பட்டவனுக்கு வார்டு கவுன்சிலர் செய்ய கூட பக்தி இல்ல. நீ எங்களை பத்தி பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க, கருத்தியலா பேசுங்க. அதை விட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. உலக வரலாற்றிலேயே முத்து செத்ததுக்கு முக ஸ்டாலின் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்டவர்களா நீங்க ஒருத்தங்க தான். யாராலும் தெரியும். அப்ப யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சர்க்காருக்கு ஊதுகுழலாக மாறி அவர்களின் மீது வரக்கூடிய விமர்சனங்களை தடுப்பதற்காக மாறி இருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திக்க